Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் யூனிட் 3ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சுசுகி கசாமி ப்ராட்காஸ்ட் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸில் உங்களுக்கு யூனிட் 1, 2, தென் 3லையுமே டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம்ஸ்னால் என்ன, தென் லேம்போர்ட்டர், ரிகார்ட் அகர்வாலாஸ் அல்காரிதம் அதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் அல்காரிதம் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் எப்படி எழுதணுமோ கொடுத்துருக்கேன். இதை வரையும் நீங்கள் எக்ஸாமில் வந்து புரிஞ்சுக்கிட்டு எழுதினாலே போதும். ஓகே, ஸோ இப்போ பார்க்க போகிறது சுசுகி கசாமி அல்காரிதம். இது ஒரு ஃபேமஸான டோக்கன் பேஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இதுவுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒன்லி ஒன் ப்ராசஸை தான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள ஒரு நேரத்தில் அனுப்ப போகுது. ஓகே, பிகாஸ் வித்தவுட் த ஷேர்டு மெமரி தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டோக்கன் இருந்தால் அப்படியே சிஎஸ்குள்ளே என்டர் பண்ணலான்றது தான் இதோட ரூலே. சுசுகி கசாமியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து ப்ராட்காஸ்டாக பேஸ் ஆகும். தட் மீன்ஸ் டோக்கன் ஷேர்ட் அமௌங் த ஆல் ப்ராசஸர், எல்லா ப்ராசஸர்கிட்டையும் கொடுப்போம். தென் எ ப்ராசஸ் கேன் என்டர் சிஎஸ் ஒன்லி இஃப் இட் ஹேஸ் அ டோக்கன். டோக்கன் இருந்தால் மட்டும்தான். இஃப் ப்ராசஸர் டஸ் நாட் ஹேவ் த டோக்கன் இட் ப்ராட்காஸ்ட் த ரெக்வஸ்ட் மெசேஜ். அந்த இதுங்கள்கிட்ட வந்து ப்ராசஸர்கிட்ட வந்து ப்ராசஸ் ஆஃப் டோக்கன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரெக்வஸ்ட் மெசேஜ் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் த ப்ராசஸர் தட் கரண்ட்லி ஹோல்டு த டோக்கன் வில் பாஸ் டான் த ரெக்வஸ்ட் ரிசீவ்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. இட் இஸ் த ப்ராட்காஸ்ட் பேஸ்டாக தான் வரப்போகுது. நான் டைம் ஸ்டாம்ப் டோக்கன் பாசிங் மெத்தட். டைம் ஸ்டாம்ப் பேஸ் பண்ணி வரப்போறது இல்லை, ப்ராட்காஸ்ட்டாக எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துட்டு டோக்கன் பாஸ் பண்ணுறது மூலியமாக தான் வரப்போகுது. அதனால தான் இதை டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இதில் என்ன ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் நம்பர் அரேன்னு சொல்லுவோம். அதுதான் RN ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் நம்பர் அரே அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ப்ராசஸுமே PI மெயின்டைன்ஸ் பண்ணும். தட் மீன்ஸ் ஈச் ப்ராசஸர் PI மெயின்டைன்ஸ் அரே, ஒவ்வொன்றும் அரே வச்சிருக்கும். The latest request number received from the PJ. That means request number அவங்க யார்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வாங்கியிருக்காங்க, ஆக்சுவலா சிஎஸ் ஓட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். தென் டோக்கனோட ஸ்ட்ரக்சர் செகண்ட் ஒன். டோக்கன் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு மெயினா. எல்என்னு ஒன்று இருக்கு, தென் கியூன்னு ஒன்று இருக்கு. எல்என்னா லாஸ்ட் ரெக்வஸ்ட் நம்பர், யாரு லாஸ்டா வந்து இந்த டோக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் டைம் கொடுத்த ரெக்வஸ்ட் யாரு அப்படின்றத பார்க்கும். ஓகேவா? பிஜேயோட லாஸ்ட் கம்ப்ளீட்டட் கிரிட்டிக்கல் செக்ஷன் ரெக்வஸ்ட் நம்பர் என்ன. அடுத்து கியூல டோக்கன் வெயிட் பண்ண ப்ராசஸ் லிஸ்ட் இருக்கும். ஸோ FIFO ஆர்டர் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம அனுப்பணும். ஸோ யார் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இந்த ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த சுசுகி கசாமி அல்காரிதம் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்படி எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த ஒர்க்கிங் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ப்ராசஸ் PI வாண்ட் டு என்டர் த CS. முதல்ல ப்ராசஸ் PI வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள போகணும். ஸோ இஃப் PI ஆல்ரெடி ஹேஸ் அ டோக்கன், ஆல்ரெடி ப்ராசஸ் I கிட்ட வந்து டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா சைபர் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆயிடலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா ப்ராஜெக்ட் கிட்ட டோக்கன் இல்லைன்னா நெக்ஸ்ட் RN-குள்ள போகணும். ஓகேவா? ஸோ PI இன்க்ரீசஸ் ஓன் ரெக்வஸ்ட் நம்பர் என்னவோ அதை முதல்ல கொடுக்கணும். ஸோ நியூ ரெக்வஸ்ட் நம்பரை ஜென்ரேட் பண்ணும். முதல்ல ஓல்டு ரெக்வஸ்ட் நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரெக்வஸ்ட் நம்பரை ஜென்ரேட் பண்ணும். PI ப்ராட்காஸ்ட் ரெக்வஸ்ட் டு ஆல் அதர் ப்ராசஸ், அதோட ரெக்வஸ்ட் நம்பரை மற்ற எல்லா ப்ராசஸருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுனா என்ன, ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நம்ம யார் ப்ராட்காஸ்டிங்கில் வச்சுருக்கோமோ மற்ற எல்லாருக்கும் டெலிவர் ஆகும். அதுதான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், இவங்க எனக்கு ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு இவங்க உள்ள போக ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மற்ற எல்லா ப்ராசஸ்க்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஸோ டோக்கன் வர வெயிட் பண்ணணும். ஓகேவா? அன்டில் வெயிட்ஸ் டோக்கன் அரைஸ். ஓகே, இவங்களை அனுப்பலாம் அப்படின்னா அந்த டோக்கன் கிடைக்கிற வரையும் அது வெயிட் பண்ணணும். இது கேஸ் 1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் பெர்ஃபார்ம் பண்ணுது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரிசீவிங் ரெக்வஸ்ட் J.K. தட் மீன்ஸ் ப்ராசஸ் PI வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் RN, அந்த ரெக்வஸ்ட் நம்பர் வந்து மேக்ஸிமம் யார் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஜேயோட லேட்டஸ்ட் ரெக்வஸ்ட்டை அப்டேட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இஃப் PI ஹஸ் த டோக்கன், இப்போ PIக்கு வந்து டோக்கன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அண்ட் PJ ஷுட் பி சர்வ்டு, அவங்க தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ PI நாட் இன் த CS, PI சென்ட் த டோக்கன் இமிடியட்லி டு த PJ. அதுதான் இப்போ என்ன வேலை அப்படின்னா முதல்ல PI டோக்கன் கேட்டுச்சு, இப்போ டோக்கன் கிடைச்சிருச்சு, அது PJக்கு வந்து கொடுக்கணும். ஓகே, ஏன்னா நெக்ஸ்ட் அவங்க தான் உள்ள போறாங்கன்னா அவங்க கிட்ட டோக்கனை கொடுத்துட்டு உள்ள போயிடும். பட் PI வந்து எனக்கு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இமீடியட்டா அதுகிட்ட இருக்க டோக்கனை PJக்கு அனுப்பிடணும். நெக்ஸ்ட் யார் இருக்கா
இருக்காங்களோ ஓகேவா, அதுதான் அந்த ஆன் ரிசீவிங் ரெக்வஸ்ட் ஜே கமா கே. தென் ஆன் ரிசீவிங் த டோக்கன் தேர்ட் கேஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் 2 கேஸ் முடிஞ்சிருச்சு. மொதல் கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பிஐ வந்து சிஎஸ்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள இல்ல ஆன் ரிசீவிங் ரெக்வஸ்ட் வாங்குறவன் தான் அதுக்கப்புறம் அதுக்கு விருப்பம் இல்லை போகல அப்படின்னா என்ன பண்ணும். கேஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரிசீவிங் த டோக்கன் ஓகேவா. ஸோ டோக்கன் ரிசீவ் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றது தான். முதல்ல ப்ராசஸ் பிஐ என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போகும். கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போய் அதோட ப்ராசஸை முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஸோ எக்ஸிட் ஆன பிறகு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் நம்பர் அந்த லாஸ்ட் நம்பர் இருக்கும் பத்தியா அதான் லாஸ்ட் ஒன் ஓகேவா. ஸோ லாஸ்ட் ரெக்வஸ்ட் நம்பர் என்னவோ அதுல இப்போ ரீசெண்டாக இருக்க ரெக்வஸ்ட் நம்பர் என்ன ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும் ஓகேவா. செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த கியூக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும். அந்த கியூல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் மெசேஜை அனுப்பிடும். ஓகே இவங்க நீங்க வந்து உள்ள வரலாம் அப்படின்ற அந்த ரெக்வஸ்ட் மெசேஜை கொடுத்துரும். இஃப் கியூ இஸ் நாட் எம்டியா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஓகேவா. கியூ நாட் எம்டியா இருந்துச்சுன்னா டோக்கன் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு சென்ட் பண்ணிடும். அந்த கியூல யார் ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்களோ அவங்க கிட்ட டோக்கனை கொடுத்துட்டு இது எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். இந்த மாதிரி 3 கேசஸ்ல என்ன பண்ணும்னா சுசுகி கசாமி அல்காரிதம்ல ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் கேஸ் உங்களுக்கு புரியுதா. முதல் கேஸ் வந்து ப்ராசஸர் பிஐ வந்து சிஎஸ் குள்ள என்டர் ஆகணும்னா அதுகிட்ட டோக்கன் இருந்தா டைரக்டா என்டர் ஆகும். இல்ல அப்படின்னா ரெக்வஸ்ட் நம்பரை கொடுத்து அந்த ரெக்வஸ்ட் நம்பர் வந்து எல்லா ப்ராசஸருக்கும் ரீச் ஆகும். ஓகே யாருக்கும் விருப்பம் இல்லை இவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அப்படின்னா டோக்கன் கிடைச்ச உடனே இது உள்ள போய் ஒர்க் பண்ணும். செகண்ட் ஆன் ரிசீவிங் ரெக்வஸ்ட் மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு பிஜே வந்து டோக்கன் வந்து வச்சிருக்கு பிஐ ஆனா வந்து பிஜேவும் டோக்கன் வச்சிருக்கு நான் போகணும்னு ஆசைப்படுது. அப்ப யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும்ல அந்த வேலையை பார்க்கும் ஓகேவா. தேர்ட் ஒன் ஆன் ரிசீவிங் த டோக்கன் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போய் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரப்ப எக்ஸிஸ்ட் ஆகிறப்ப என்ன பண்ணுன்றது கேஸ் 3 ஓகேவா. இவ்வளவுதான். நெக்ஸ்ட் கரெக்ட்னஸ் ப்ரூஃப் தியரம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் தான். ஸோ ஒரு டோக்கன் மட்டும்தான் ஒரு நேரத்தில் ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன ஆகும் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் நடக்குது. தென் தியரம் 2 பார்த்தீங்கன்னா நோ டெட்லாக் அப்படின்னா என்ன சைக்கிள் எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது. எல்லா ரெக்வஸ்ட்டும் ப்ராசஸாக ப்ராப்பராக வந்து கியூக்குள்ள போய் நடக்கிறனால நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா டெட்லாக் வந்து உண்டாகாது. அடுத்து தேர்ட் ஒன் சேம் திங் நோ ஸ்டார்வேஷன் ஓகேவா. ஸோ எஃப்ஐஎஃப்ஓ மெயின்டைன் பண்றதுனால ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ உள்ள வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே போக போறாங்க. அதுக்குன்னு யூனிக் ஆர்டர் வச்சு டோக்கனை வந்து கியூல கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆகாது அப்படின்னா ஸ்டார்வேஷனும் உண்டாகாது. நெக்ஸ்ட் ரொம்ப லோ காஸ்ட்ல தான் மெசேஜ் வந்து நடக்குது. ரெக்வஸ்ட் ஒன்று நடக்கும் அவ்வளோதான். ரெக்வஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் இங்க நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் லேம்போர்ட்ல ரெக்வஸ்ட் ரிப்ளே ரிலீஸ்னு 3 மெசேஜ் நடந்துச்சு. ஸோ 3 of n-1 வந்து ஃபாலோ பண்ணோம். பட் இங்க செகண்ட் வந்து நம்ம ரிகார்ட் அகர்வால்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 மெசேஜ் தான். ரெக்வஸ்ட் மெசேஜ் ஒன்று இருந்துச்சு ரிப்ளே மெசேஜ் ஒன்று இருந்துச்சு. பட் சுசுகி கசாமி அல்காரிதம்ல பார்த்தோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் மெசேஜ் மட்டும் தான். ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அதோட டோக்கனை கொடுத்துருது. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு மெசேஜ் தான் பாஸ் ஆகுது. அதோட மெசேஜ் காம்ப்ளெக்சிட்டி n-1 மட்டும் தான் ஓகேவா. ஸோ என்ன பண்ண தேவையில்ல ரிப்ளை பண்ண தேவையில்ல நம்ம வேற எதுவும் கொடுக்க தேவையில்ல. வெறும் டோக்கன் மட்டும் ரெக்வஸ்ட் கொடுத்தா டோக்கன் மட்டும் ஆட் பண்ணா போதும். இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா அடுத்தடுத்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள நம்ம ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணவும் டோக்கனை குயிக்கா வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்றதுக்கும் இந்த சுசுகி கசாமி அல்காரிதம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் P1 P2 P3ன்னு 3மே என்ன பண்ணுது அப்படின்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போறதுக்காக என்ன பண்ணுதுன்னா ரெக்வஸ்ட்டை கொடுக்குது. ஸோ P1 வந்து இனிஷியலா டோக்கன் வந்து வச்சிருக்கு. அது உடனே கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போயிடுது. தென் P2 வந்து எனக்கு அடுத்து வேணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணுது. P3யுமே அதே டைம்ல எனக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ஸோ P1 எப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருந்து வெளியே வருதோ அதாவது லாஸ்ட் ரெக்வஸ்ட் நம்பர் யாருதுன்னு செக் பண்ணும். ஸோ P2ஓட தான் லாஸ்ட் ரெக்வஸ்ட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அந்த ரெக்வஸ்டர்னால அவங்க தான் முதல்ல கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள உள்ள அனுப்பும் ஓகேவா. P2 எப்போ முடிக்கிறாங்களோ அப்புறம் தான் P3 அனுப்பும். இதுதான் என்ன அப்படின்னா சுசுகி கசாமி அல்காரிதம்னு சொல்றது. ஸோ டோக்கன் பேஸ்டு அல்காரிதம் ஓகே. ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே கிராசிங் கேட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஒரே ஒரு நேரத்தில் ஒரு ட்ரெயின் தான் போகுது. ஸோ யார்கிட்ட கீ இருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த கேட்டு திறக்கிறதுக்கு யார்கிட்ட கீ இருக்கோ அவங்க மட்டும் தான் கேட்டை ஓப்பன் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ கீ வந்ததும் ஒருத்தன் போனதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் வர முடியுது. இதுக்கு தான் சுசுகி கசாமி அப்படின்னு சொல்லுவோம். டோக்கன் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் போக முடியும். அந்த யூனிக் டோக்கனை வச்சு கிரிட்டிக்கல் செக்ஷன்ல வேற யாரும் போக முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் மெசேஜை ப்ராட்காஸ்ட்ல போட்டு
எல்லாருமே அவங்கவுங்க ப்ராட்காஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்தை போடுவாங்க. அதில் யாரோட ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோ ஒருத்தவங்க உள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வெளியே வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் க்யூவில் இருக்கிறவங்களோட ரெக்வஸ்ட்டு உள்ளே போயிடும். ஓகேவா? இப்படி தான் நார்மலாக ஒர்க் ஆகும். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் மெசேஜ் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட்டாக டோக்கன் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹை எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டைம் ஸ்டாம்ப் இதுக்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் வந்து டோக்கனோட நம்பர் ரெக்வஸ்ட் நம்பர் இருந்தால் போதும். நமக்கு எந்த நேரத்தில் வந்தாங்கன்ற டைம் ஸ்டாம்பே தேவையில்லை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் நோட்ஸ் அபவுட் த சுசுகி கசாமி அல்காரிதம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.